நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று நம்முடைய திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சேர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகிறது பெருமை சேர்த்திருக்கும் அன்புக்குரிய வரவேற்பு நல்கிய திருமதி தமிழரசி அவர்களுக்கும் தலைமை உரை ஆற்றிய நம்முடைய மாவட்டத்தோட ஆட்சியர் அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட கண்காணிப்பு காவலர் அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பிக்க வருவதாக சொல்லியிருந்தார் நம்முடைய ராஜேஷ்குமார் அண்ணன் சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் அவருடைய இந்த நேரத்தில் குறிப்பிட்டு முன்னிலை வகிக்கின்ற CN அண்ணாதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் PM கதிராமன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வாழ்த்துறை வழங்கிய அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய அண்ணன் KC முன்னாள் அமைச்சர் தற்போதைய ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் KC வீரமணி அண்ணன் அவர்களுக்கும் திருப்பூர் சட்டமன்ற திருப்பத்தூர் சட்டமன்ற ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் வில்வநாதன் அவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இறுதியாக நம்முடைய ஏலகிரி ஊராட்சி மன்ற தலைவி ராஜஸ்ரீ கிரிவேலன் அவர்களுக்கும் இறுதியாக நன்றியுரை ஆற்றிருக்கின்ற மாவட்ட சுற்றுலா அலுவலர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி குறிப்பிட்டு திரளாக அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய பாசத்துக்குரிய மாணவ செல்வங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழக பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, அனைத்து துறை அலுவலர் அனைவருக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாக அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் வணக்கம் தெரிவித்து நம்முடைய அண்ணன் வீரமணி அண்ணன் குறிப்பிட்டிருந்தாங்க. இது வந்துட்டு நம்முடைய ஏழைகளின் கூட்டி என்று சொல்லுவாங்க. குறிப்பாக 2 விஷயம் நம்ம மேற்கொள்ளணும். கடந்த 59 ஆண்டு காலம் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இல்லை. கடந்த காலத்தை பற்றி நான் பேச விரும்பல. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் குறிப்பிட்டு முடித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஏலகிரி மாவட்டத்தில் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஏலகிரி இந்த மலையில் எந்த விதமான ஒரு சுற்றுலா தலம் இன்னும் கூடுதலாக வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் தெரிவித்து அதற்குண்டான நிதியை நான் பெற்றுத் தருவேன் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் வாக்குறுதியாக இருக்கிறேன். இந்த நம்முடைய இந்த ஏலகிரி மலைக்கு ஒரு சிறப்பு உண்டு.
துணைத் தலைவர் தேர்தல், சேர்மன் தேர்தல் சந்திப்பாங்க. இதெல்லாம் நானும் அனுபவப்பட்டிருக்கேன். 2007 கவுன்சிலராக இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா தலைவர், மீண்டும் என்னுடைய மனைவி ஊராட்சி கவுன்சிலராக இருக்காங்க. இப்போ காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் விட்டு வனத்துறை அமைச்சராக மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் அவர்களை என்னை நியமித்திருக்கிறார். அவருக்கு உண்மையாக எப்போதும் உண்மையாக விசுவாசமாக இருப்பேன். என் உயிர் உள்ளவரை, என் மூச்சு இருக்கும் வரை தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைக்கு கோட்பாடுக்கும் கட்டுப்பட்டு இருப்பேன் என்பதை நேரத்தை தெரிவித்து, நமக்கு எதிர்காலம் இனி நிறைய நம்முடைய மக்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய எதிர்காலம் இருக்கு. நம்பியிருங்க. வாழ்த்துக்கள். இந்த விழாவை, இந்த கோடை விழாவை 2026 சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய அனைத்து என் உள்ளவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு கம்பெனி வந்து மக்கள்லாம் ஏமாற்றி 6,000 அந்த மாதிரி ரேஞ்சில் பணம்லாம் பறிகொடுத்துருந்தா எங்கிட்ட புகார்லாம் வந்திருக்கு. அது விஷயமா நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளாக இருக்கிறேன். அவங்களிடம் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி அவங்களே வந்து யார் ஏமாத்தினாங்களோ அவங்ககிட்ட இருந்து சில ப்ராப்பர்ட்டிலாம் பிடித்து ஈரோடு காவல்துறை ஒப்படைச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற டிஎஸ்பி நினைக்கிறேன், அவர் கண்ட்ரோல் இருக்கு. அவர்கிட்ட பேசி நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நிவாரணம் பெற்று தருமாறு உங்களோட இந்த நேரத்தில் மேடையில் கேட்கறது தவறாக நினைக்கிறேன்னா இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி. வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த